ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் ரிச்சர்ட் அஃபிஷியல். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 24. தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய மனவிருப்பம் நிச்சயம் நிறைவேறும் என்று. நீங்கள் நினைத்த அநேக காரியங்கள், அநேக ஆலோசனைகள் எல்லாம் தோல்விகளிலும் ஏமாற்றத்திலும் அவமானத்திலும் முடிந்து உங்களை வேதனைப்படுத்துகிறதா? நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். நாம் மனவிருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது அது தேவனுடைய சித்தமாயிருக்க வேண்டும். அது தேவ சித்தமாயிருந்தால் கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய மனவிருப்பம் நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கர்த்தர் எங்களை 6 மாதங்களை கர்த்தர் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் எங்களோடு பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. எங்களுடைய மன விருப்பம் என்னவென்று கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக ராஜா. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.